புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே அனைவருமே சைவமாக உள்ள ஒரு அதிசய கிராமம் உள்ளது. கடந்த 55 வருடங்களாக இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் சைவ உணவுகளையே உட்கொண்டு வருகின்றனர். அந்த கிராமம் பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வாடிமனைப்பட்டி என்னும் கிராமத்தில் 50 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் வசித்து வரும் பொதுமக்கள் கடந்த 1963ஆம் ஆண்டிற்கு முன்னர் சைவம் அசைவம் என அனைத்து உணவுகளையும் சாப்பிட்டு வந்துள்ளனர். 1963ஆம் ஆண்டு கிராமத்திற்கு வள்ளலார் சுத்த சன்மார்க்க சங்கத்திலிருந்து வந்த முத்தையா என்ற சாமியார் மாமிசம் உண்பதால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கி கூறியிருக்கிறார். அதிலிருந்து அந்த கிராம மக்கள் சைவத்திற்கு மாறியுள்ளனர். கிராமத்தில் கோழி ஆடு வளர்த்தால்தானே அசைவ ஆசை வரும் என்பதால் ஆடு கோழி வளர்ப்பதையும் விட்டுவிட்டனர். இங்கே 50 வருஷமாவே சைவமாக இருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து நானும் சைவமாக மாறிட்டேன். நாங்கள் கோழி ஆடு வளர்க்க மாட்டோம், பால் மாடு தான் வளர்ப்போம். நாங்கள் சமார்க்க சைவமாக இருக்கோம். ராமலிங்க சாமி வச்சு சாமி கும்பிடுவோம். பசுமாடுகளை மட்டும் வளர்த்து வருகின்றனர். கண்மாயில் மீன் வளர்த்தாலும் அவற்றை அவர்கள் பிடிப்பது இல்லை. அசைவம் சாப்பிடாத இந்த கிராமத்தினர் டாஸ்மாக் பக்கமும் செல்வதில்லை. இங்குள்ள பெரியவர்கள் முதல் இளைஞர்கள் வரை யாருக்கும் மது வாடையே இல்லை என்று பெருமை பொங்க கூறுகின்றனர். இந்த மது பழக்கம் எந்த பழக்கமும் நம்ம ஊரில் யாருக்கும் ஆம்பளைகளுக்கு கிடையாது சார். எல்லாம் ஒரு நல்ல இதிலே இருக்காங்க. எங்கள் ஊரில் எந்த ஒரு வியாதியும் கிடையாது. அந்த லெவலுக்கு எல்லாருமே இருக்காங்க. இந்த சைவத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு வியாதியும் கிடையாது சார். ஆண்களை திருமணம் செய்து கொண்டு வரும் பெண்களும் அசைவமாக இருந்தால் சைவத்திற்கு மாறிவிடுகின்றனர். இவர்களின் திருமணம் வேத மந்திரங்கள் எதுவுமின்றி மிக எளிமையான முறையில்தான் நடைபெறுகிறது. திருமணத்திற்கு வரதட்சணை வாங்குவதில்லை. இந்த கிராமத்தில் அடிதடி சண்டை என போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் யாரும் சென்றதில்லை என்கிறார்கள். இவர்களில் பலர் 80 வயது முதல் 105 வயது வரை ஆரோக்கியமாக வாழ்ந்து வருவதாகவும் கூறுகின்றனர்.